நான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து புதுப்பேட்டைங்கிற மீனவர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்தேன். இங்கே வந்து எல்லாரையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு உதவி அந்த ஹாசன் அண்ணா, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அப்புறமே எங்களை கூட்டிகிட்டு வந்த உமர் அண்ணா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கேள்வி என்னன்னா, நம்ம இஸ்லாம் மதத்துல ஒருத்தர் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒருவனுக்கு ஒருத்தினுங்கிறது தான் ஒழுக்கம். இது 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா பெண்களுடைய நிலை என்ன? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இன்னும் கேள்வி இருக்கு, நான் கண்டிப்பா கேட்பேன். அழகான கேள்வி கேட்கிறோம். இந்த மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா எது மக்கள்கிட்ட விமர்சனமா இருக்குதோ அந்த மாதிரி கேள்வியை கேட்டா அதுக்கு என்ன செய்யும், இஸ்லாம் ஏன் அப்படி சொல்லுதுங்கிற ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்கறாங்கன்னா, இஸ்லாம் மார்க்கத்துல 4 கல்யாணம் பண்ணலான்னு ஆம்பளைக்கு வச்சிருக்கிறீங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் சரிங்கிறது, அதான் சரியான கொள்கை. அதுக்கு மாற்றமா ஏன் இதை செய்யறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவா ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது, இது இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயமா அனைவருக்கு உள்ள ஒரு விஷயமா? ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்கிறீங்க. இஸ்லாம் தான் இப்படி சொல்லுதுங்கிறீங்க, இஸ்லாம் தான் இதை சொல்லுதா எல்லாருமே சொல்றாங்களா என்று முதல்ல பார்க்கணும். எல்லாருமே சொல்றாங்க என்பதுதான் உண்மை. எந்த எல்லாரும் சொல்றாங்க? இப்ப பிற மதத்தை சொல்றது விமர்சனம் நான் சொல்றேன், மேற்கோளுக்கு தான் சொல்றேன். இப்ப இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க முருகர்ன்ற ஒரு கடவுளை, முருகனை கடவுளை நினைக்கிறாங்க. அந்த கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா வள்ளி தெய்வானை. உங்க நம்பிக்கையில் நீங்க இப்ப உள்ள பழக்கத்தை வச்சு பேசக்கூடாது, மதத்துல இருந்து பேசணும். அந்த மதத்தின்படி பார்த்தால் அவர் நமக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கக்கூடிய அவர் 2 பெண்களோடு வாழ்ந்தார்னு சொன்னா இதை வெறுக்கிறவங்க அவரையும் வெறுக்கணும். அவர் வெறுக்கல. அவர் நீ எப்படி 2 முன்னாடி வச்சு எனக்கு எப்படி கடவுளா இருக்கிறது அப்படின்னு கேட்காமல் இன்னைக்கு வரைக்கும் அவரை கடவுள் நிலையில வைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அங்கேயும் அது இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு. அதே மாதிரி இப்ப நேற்று கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு, கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அந்த கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, பாமா ருக்மணின்னு அவருக்கும் பாமாவும் உண்டு, ருக்மணி இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை அடிப்படையில் உள்ள இந்துக்கள் எப்படி நம்புகிறார்களோ எழுதி வைத்திருக்கிறார்களோ அதுல இருந்து சொல்கிறேன். அப்ப ஒரு கல்யாணத்துக்கு மேல ஒருவனுக்கு ஒருத்தி தான் என்று இருந்தால் இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறவர் மீறிட்டாரு, இவர் நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படி யாராவது சொன்னீங்களா? சொல்லணும் என்ன அர்த்தம் கேட்டா அது உங்களை பாதிக்கல. அப்ப அங்கேயும் இருக்குது. ஆனா ஏங்க ரெண்டாவது நான் சொல்றேன், முதல்ல இது இஸ்லாத்தின் பிரச்சனையை ஆக்குறாங்க, அதே தப்பு. எல்லா மதங்கள்லையும் இது இருக்கிறது. எல்லா மதங்கள்லையும் ராமர் மட்டும்தான் ஒரு மனைவின்னு சொல்லுவாங்க. அவங்க மொத்தத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா தசரத தகப்பனாருக்கு எடுத்தீங்கன்னா அவர் 60,000 மனைவி எல்லாம் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு அம்சங்களை வைத்துக் கொண்டுதான் இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. ஒண்ணு. கிறிஸ்துவ மதத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இயேசுநாதரை தவிர்த்து வரக்கூடிய அம்புட்டு பேருக்குமே 2, 10, 40, 4,000 இப்படிங்கிற மாதிரியான பெண்களோட வாழ்ந்ததாகத்தான் பைபிள்ல இருக்கிறது. சாலமோன் இருந்தாரு, அவர் ஒரு மனைவியா? தாவீது ராஜா ஒரு மனைவியா? இஸ்ரவேல்ங்கிற யாக்கோபு இருந்தார், ஜேக்கப், அவர் ஒரு மனைவியா? அப்ப எல்லாருமே பல மனைவியோட வாழ்ந்தார்கள் சொல்லிட்டு அவங்க எல்லாம் தீர்க்கதரிசி நல்லவர்கள் என்றும் சொல்லுகிறது. அதாவது பல மனைவியோட வாழ்ந்த வெறுக்கணுமா இல்லையா? இவங்க எல்லாம் பல மனைவர் வாழ்ந்து விட்டார்கள், இவர்களை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லாம யூத மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் புனிதர்களாக இவங்க கருதப்படுறாங்க. யாரு? ஆபிரகாமு, இஸ்மவேலு, இஸ்ரவேலு, நான் சொன்ன இவரு, இது மாதிரி எல்லாருமே, சாலமோனு, தாவீது ராஜா எல்லாருமே பல பெண்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. அதை பெருமையாகவும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அவங்கள போற்றுறார்கள். அவங்க போற்றுதலுக்குரியவங்க சொல்றாங்க. அப்ப அங்கேயும் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது. அப்ப முஸ்லீம்ல இருக்குன்னு கேள்வி. முஸ்லீம்கள்ல மாற்றம் இல்ல, எல்லா மதத்தினுடைய கோட்பாடுகள் எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா ஆண்கள் ஒன்றுக்கு மேல உள்ள பெண்களோட வாழ்வது எல்லா மதங்களையும் இருக்கிறது. அது போக மதங்களுக்கு வெளியே நின்று பார்த்தீர்களே ஆனால் அவங்களாச்சு ஒருவனுக்கு ஒருத்தின் இருக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. மதத்தை விட்டுருவோம், எனக்கு எதுவும் மதம்லாம் கிடையாது, நான் பகுத்தறிவாதி அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்படி வாழக்கூடியவர்களாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடுல இருக்கிறாங்களான்னா இல்லை. இது அரசியலா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த டாபிக் சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன். நம்ம கலைஞர் முன்னாள் முதல்வர் மரணித்து விட்டார். அவர் மரணிக்கிற வரைக்கும் அவர் 2 மனைவி தானே. மரணிக்கிற வரைக்கும் அவருக்கு தயாளம்மான்னு ஒரு மனைவி, ராஜாத்தின்னு ஒரு மனைவி. அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி தான் வந்துன்னு சொன்னா
இப்படி ஒருத்தரை நம்ம எப்படி தலைவராக ஏத்துக்கிட்டோம்? எல்லாருக்கும் அது உறுத்தலை. அதாவது முஸ்லீமுக்கு தான் அவங்களுக்கு இருக்க விட்டுருவோம், நமக்கு அதெல்லாம் இல்ல. இவர் இப்படி செஞ்சதுனால இவர் வெறுக்கணும்னு யாராவது வெறுத்தாங்களா? பல முறை அவரை ஆட்சி கட்டில உட்கார வச்சாங்க. இப்படியான ஒருத்தர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒருத்தனுக்கு ஒருத்தி முஸ்லீமுக்கு மட்டும்தான், இவர் முஸ்லீம் இல்ல, 2 முன்னாடி இருக்காரு, உள்ள பிடிச்சு போடு அப்படின்னா செஞ்சாங்களா? அப்ப இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இவன் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள்ட்டையும் ஒன்றுக்கு மேற்பட்டவரோட வாழத்தான் செய்கிறார்கள். அவர் வாழ்ந்தாரு. முன்னாள் சபாநாயகராக இருந்தார் காளிமுத்து, அவர் 2 மனைவியோட வாழ்ந்தாரு. இப்ப திருநாவுக்கரசு, உங்க பகுதியில் திருநாவுக்கரசு இருக்கிறாரு, அவரு 2 மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்படி நிறைய, ராம்விலாஸ் பாஸ்வான் எம்பியா இருக்காரு, அவர் 2 மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்படியாக நிறைய நீங்கள் பார்க்கலாம். இது பெரிய பட்டியலே போய் கொண்டிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழ்வது என்பது எல்லாருடைய பிரச்சனை, இஸ்லாத்தின் பிரச்சனை அல்ல. விட நான் 2வது சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, உங்க இஸ்லாத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லாத்திலையும் தான் எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அது. நாங்க மட்டும் பதில் சொல்ற கேள்வி அல்ல, நாங்களும் சொல்றோம், நீங்களும் சொல்ல, ஒவ்வொரு ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்பதை ஃபர்ஸ்ட் விலையும் கொள்ளணும். ஒண்ணு. அடுத்ததா உலக நாட்டில் எந்த நாட்டிலையாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடை உலகத்தில் எந்த நாடாவது கடைபிடிக்குதா? ஒருவனுக்கு ஒருத்தினா என்ன செய்யணும்? ஒருத்தன் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணோட எந்த வகையிலையும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படித்தானே சட்டம் போடணும். அப்படி சட்டம் எங்கேயாவது இருக்குதா? இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கிறது. சின்ன வீடு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு உலகத்தில் எங்கேயும் சட்டம் கிடையாது. எந்த நாடாக இருந்தாலும் ஒருத்திய மனைவியாக வைத்துக் கொண்டு கல்யாணம் பண்ணாம இன்னும் ஒருத்திய இன்னும் பலரை அவன் ஒரு செட்டப் வைத்துக் கொண்டானேயானால் அதுக்கு நாட்டில் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட முடியாது. அது தண்டிக்குமா? ஒருவனுக்கு ஒருத்தி அடிபட்டு போகுது. ஒருவனுக்கு ஒருத்தி தான் இந்த நாட்டினுடைய சட்டம், எல்லாருக்குள்ள சட்டமா இருந்தால் அப்ப வைப்பாட்டிகளாக சின்ன வீடுகள் வைத்துக் கொள்றாங்களே, அவர்கள் தண்டிக்கப்படணுமா இல்லையா? அவங்க 2 பேரும் விரும்பி செய்தால் குற்றம் இருக்கு. சட்டம் என்ன இருக்குது? மனைவியோட இருக்கிறான், இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை விரும்பி இவனோட வாழ விரும்பினாலேயானால், 2 பேரும் விரும்பி அவங்களை விபச்சாரம் செய்தார்களேயானால் அது இந்த நாட்டிலோ உலகத்தில் எந்த நாட்டில் குற்றமா? இஸ்லாமிய நாடுகளை தவிர, இஸ்லாமிய நாடுகளை தவிர உலகத்தில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, விரும்பி 2 பேர், அமெரிக்காவை எடுத்துக்கிறங்க, ஐரோப்பாவை எடுத்துக்கிறங்க, அவங்க தானே பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்கல்ல. அது எல்லா உரிமையும் கொடுத்த அந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு நைட் கிளப்புகள் இருக்கா இல்லையா? நைட் கிளப்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? காபரே டான்ஸ் இருக்கா இல்லையா? அதுல நடப்பது என்ன? மனைவி வீட்டில் இருக்கிறா, மனைவி விட்டுட்டு போய் ஆடை அவிழ்ப்பு நடனம்னு நடத்துறாங்க, அதை போய் பார்க்கறான். அது போக என்ன செய்யறான்? பகிரங்கமா நாகரிகங்கிற பேர்ல அவன் தானே இதெல்லாம் பேசுறேன், பலதார மனம்னு கேள்வி கேட்கறான், வந்து ஜாஸ்தி கேட்கறான். எந்த அளவுக்கு கேட்டா, செல்வந்தர்களா கூடுவாங்க, கூடிவிட்டு என்ன செய்வாங்க கேட்டா, கார்ல வருவாங்கல்ல, மனைவியோட வருவாங்க. அவங்க காருடைய சாவிகள் எல்லாம் போட்டு குலுக்குவாங்க. குலுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சாவி எடுப்பாங்க. எந்த காருடைய சாவி வருதோ அவருடைய பொண்டாட்டி அவரோட போயிடும் ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு ஆளுடைய சாவி, என் சாவியை போட்டுன்னு வைங்களேன், அது வேற ஒருத்தனுக்கு போயிட்டா என் முன்னாடி அவனோட போயிடணும், அவன் முன்னாடி இவனோட போயிடணும் என்று சொல்லிக்கொண்டு மனைவியை என்ன செய்யறாங்க? ஒரு பொருள் மாதிரி மாற்றி கொண்டிருக்கிறாங்களே. இது ஒருவனுக்கு ஒருத்திக்கு உள்ளதா? இதுக்கு தடை இருக்கா? சட்டம் இருக்குதா? உலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்படி அதை நாகரிகம் சொல்லி அதை செய்கிறார்கள், அதை ஒளிபரப்புறார்கள், டிவியில ஒளிபரப்புறார்கள். அதை போய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பெண்களை இப்படித்தான் எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். மனைவி என்று ஒருத்தி இருந்தாலும் அவன் இன்னும் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வைத்துக் கொள்வதை உலகத்தில் எந்த இஸ்லாமிய நாட்டை தவிர எந்த நாட்டு சட்டத்திலும் தடையே இல்லை. அப்ப ஒருவனுக்கு ஒரு பொய்யா சொல்றதானே? ஒருவனுக்கு ஒரு தீண்டு எங்க நீங்க செஞ்சீங்க? இப்ப நம்ம நாட்டில் அப்படி இருக்கு. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க, முஸ்லீம் இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு 10 பேரை சின்ன வீடா வச்சுக்கிட்டீங்க, போலீஸ்ல போக முடியுமா? கோர்ட்டுக்கு போக முடியுமா? ஏதாவது தண்டிப்பாங்களா? வழக்கு போட முடியுமா? ஒன்றும் முடியாது. விரும்பி செய்யறாங்க, கட்டாயப்படுத்தி கற்பழிச்சாதான் குற்றம். விரும்பி ஒரு பொம்பளை போனால் அது நாட்டு சட்டத்தில் என்ன இல்ல, குற்றம் கிடையாது. நம்ம நாட்டில் விபச்சாரம் குற்றமா? விபச்சாரம் குற்றம் கிடையாது. விபச்சாரத்தை தொழிலா பண்ணுவது குற்றம். நம்ம நாட்டில் சட்டம் என்னன்னு கேட்டா, விபச்சாரத்தை பிசினஸா பண்ற, காசு கொடுத்து கூப்பிடுறது இருக்குல்ல, அதுதான் குற்றம். விரும்பி விபச்சாரம் செய்தால் எந்த கேஸும் போட இயலாது. அதனாலதான் இப்ப நம்ம கல்கத்தாவுக்கு போங்க, பம்பாய்க்கு போங்க, அங்க எல்லாம் ரெட் லைட் ஏரியான்னு இருக்கு, சிகப்பு விளக்கு பகுதி.
அதுக்கு என்ன அர்த்தம்? கொண்டாட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் நீ இன்னொரு பக்கம் மேஞ்சிக்காதான்னு அர்த்தம். சிவப்பு விளக்குன்னு பொம்பளை கொண்டு வச்சுடுறாங்க. வாசல் ரெண்டு மினிக்கிட்டு ஒருத்தனையா கூப்பிடுறா. இவன் போறவன்லாம் யாரு? கொண்டாட்டி உள்ள வந்தான். மனைவி வீட்டில் இருக்கிறா. மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது அவள்கிட்ட திருப்தி அடையாம அவளை ஏமாத்தும் விதமாக இங்கேருந்து மெட்ராஸ்ல இருந்து பம்பாய்க்கு போறான். அப்படிலாம் போறவன்லாம் இருக்கிறான். ஏன் இங்க அந்த வாய்ப்பு இல்லை, அங்க வாய்ப்பு சட்டப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பம்பாயில போய் ரெட் லைட் ஏரியாவுக்கு நடக்க முடியுமா உங்களால? போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தையும் அசிங்கமா அலங்காரம் பண்ணிக்கொண்டு மேக்கப் பண்ணிக்கொண்டு வாவான்னு பச்சையா கூப்பிடுவான். அவளுக்கு லைசன்ஸ், அதுல இருந்து வர பணத்துல வரி, அந்த வரி பணத்தை நம்ம இருந்துட்டு இருக்கோம் அரசாங்கத்துல. கேவலமான வரி. விபச்சாரத்தை தொழிலாக ஆக்கி அந்த விபச்சாரத்திலிருந்து வரியை வாங்கி கொண்டு அந்த பெண்களை தோல் பிசினஸ் பண்ணுகிறார்கள். யார் பண்றா? அரசாங்கம். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு இது நடக்கிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது சரின்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி பெண்ணாகிறது, ஒருவனுக்கு ஒருத்தின்னா என்ன செய்யணும்? விபச்சார விடுதலாம் மூடணுமா இல்லையா? எந்த விபச்சாரத்தையும் நாங்கள் தடுப்போம், மனைவியை தவிர. அதை நிரந்தரமா வப்பாட்டி வைக்கிறேன் தடுப்போம். வேற மாதிரி ஒரு நாள் 2 நாளைக்கு விபச்சாரம் பண்ணாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட் கூப்பிட்டாலும் சரி, எதா இருந்தாலும் நாங்க தடுப்போம் அப்படின்னு ஒரு சட்டம் உலகத்தில் உண்டா? ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசக்கூடிய எந்த நாட்டிலாவது உண்டா? எந்த நாட்டிலும் இல்லை. எல்லா நாட்டிலையும் மனைவி இருக்க ஆண்கள் விபச்சாரம் செய்ய அனுமதி உண்டு. செய்கிறார்கள் இல்ல, அவனா சுய கட்டுப்பாடா இருக்கிற மக்களால் இருப்பார்கள். அனுமதி உண்டா இல்லையா? எல்லா புருஷன் செய்யறான்னு நான் சொல்ல வரல. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் நீங்க விரும்பினால், உங்களை ஒரு பெண் விரும்பினால், நீங்க 2 பேரும் சந்தோஷமா 10 நாள் 15 நாள் நீங்க வாழ்ந்தீர்களையா இருந்தீர்களையானால் அதை வழக்கு போட இயலுமா? போட இயலாது. அது கேஸ் பதிவு பண்ண, வற்புறுத்தி கட்டாயப்படுத்தினாலும் கேஸ் போட முடியும். பலாத்காரம் பண்ணி ஒருத்தி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா பலாத்கார கேஸ் போட முடியும். விரும்பி செய்வதை எந்த நாட்டுக்கு சட்டம் செய்யல. அப்ப என்ன வருது? ஒருவனுக்கு ஒருத்தி ஏமாத்துறாங்க. 50 பேர் பொம்பளையில ஏமாத்துறாங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கூட சும்மா சொல்றாங்களே தவிர, அதுதான் இந்த சொல்லக்கூடிய ஆண்களுடைய நோக்கமாக இருந்தால் எங்கள் நாட்டில் விபச்சாரம் இல்லை, அனுமதி இல்லை. இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு லாட்ஜில் போய் பிடிப்பானுங்க விபச்சார கேஸ். போலீஸ் போய் பிடிப்பாங்க. இதுல ஒரு ஆணை பண்ண இருப்பாங்க, விபச்சார கேஸ் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. பிடிச்சிட்டு வந்து பொம்பளை மேல மட்டும் கேஸ் போடுவாங்க, ஆம்பளை விட்டுருவாங்க. ஏன் விட்டுறாங்கன்னு கேட்டா, அது எப்படி கேஸ போடுவான்னு கேட்டா, விபச்சாரம் செஞ்சாட்டு போட மாட்டான். நாங்கள் ரோந்து போய் கொண்டிருந்தோம், காரிமுனை பேருந்து நிலையத்து அருகிலே இந்த பெண் அலங்கரித்து நின்று கொண்டு வா வா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தால் பாஞ்சு பிடிச்சிட்டு வந்தோம். தொழில் பண்ணான்னு போய் கேஸ் போடுறாங்க, ஆம்பளை விட்டுறாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்த்து போட்டாங்கன்னா கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அட 2 பேரும் விரும்பித்தாக செஞ்சிருக்கிறாங்க, என்னடா கேஸ்ன்றான். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போனான்னு சொன்னா, அடே 2 பேரும் மன விரும்பி செஞ்சிருக்கிறாங்க, இதுல என்னடா கேஸ்ன்றாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் விபச்சார விடுதலை மாட்டினீர்களே, ஆனால் ஆம்பளைய ரூபாயோ வாங்கிட்டு வரட்டி விட்டுட்டு பொம்பளை மேல கேஸ் போடுவான். எப்படி போடுவான்? ரூம்ல 2 பேர் இருந்தாங்கன்னு போட மாட்டான். எந்த விபச்சார கேஸ் எடுத்தாலும் எப்படி எழுதப்படும் என்று கேட்டா, நாங்கள் இங்கே அதிராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரோந்து போய் கொண்டிருந்தோம். அப்போது இந்த ராமாயி என்கிற ஒரு பெண் அலங்கரித்துக் கொண்டு மேக்கப் போட்டுக் கொண்டு ரோட்டில் வருகிற ஆண்களை எல்லாம் வா வா என்று கூப்பிட்டால் பாய்ந்து அமுக்கி பிடித்து கொண்டு வந்து விட்டோம் கேஸ் போடுவாங்க. இது என்னப்ப? இது என்னப்ப? விபச்சாரம் தப்பு இல்லைன்னு அர்த்தம். தொழிலா பண்ற தப்பு. விபச்சாரத்தை வா வான்னு கூப்பிட்டு பிசினஸா பண்றாங்க பாருங்க, அது தப்பு. விபச்சார விடுதி என்று லைசன்ஸ் இல்லாம நடத்துவது தப்பு. லைசன்ஸ் வாங்குறது தப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க எல்லாம் விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்கு. பம்பாய் மாதிரி வேணுங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டார் கூட 5 ஸ்டார் 7 ஸ்டார் போக போக அதுக்கு கிரேடு கூட. அப்ப என்ன ஒருவனுக்கு ஒருத்தி? யாரை ஏமாத்துறீங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆண்கள் ஒருவன் பல பேரோட பல பெண்களோட சல்லாபம் செய்வதனை வாசலை திறக்கிறீர்கள், அனுமதிங்கிறீர்கள். தப்புன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீர்கள், குற்றம் இல்லைங்கிறீர்கள். நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போனா அது குற்றம் இல்லை, விரும்பி செஞ்சால் குற்றம் இல்லை. எத்தனை பேர் முதல் கணவனால் பாதிக்கப்பட்டு கோர்ட்டுக்கு போறாங்க பெண்கள் எல்லாம். போய் இருக்கும் பொழுது கோர்ட் என்ன சொல்லுது? விரும்பித்தானே செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணி விட்டுருது. அவனு தண்டிக்கவில்லை. அப்ப என்ன அடிப்படையான விஷயம் வழங்கனே? இந்த ஆண்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லாரும் அல்ல, மிக அதிகமான ஆண்கள் சரியாக இருக்கிறார்கள். ஒரு மனைவியோடு தான் இருக்கிறார்கள். மனைவி தவிர இன்னொருத்தை நாடக்கூடியவர்களாக அதிகமான ஆண்கள் இல்லை. ஆனால் சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க வேறு பக்கமும் அதை தடமாறக்கூடியவங்களா இருக்கிறாங்க.
அதற்கான வாசலை திறந்து விட்டுருக்காங்க. இப்படித்தான் ஆண்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிற ஆண்களுடைய சுபாவம் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு பல காரணங்களும் இருக்குது. என்ன காரணம்? குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதை வந்து லைக் பண்ணுவாங்க. பிள்ளைகள பெற்று பேர பத்தி அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு புருஷனை ரசி விட்டுருவாங்க, கிட்ட வராதுன்னுவாங்க. 2 பேரும் சேர்ந்து புருஷன் முன்னாடி உட்காந்து சேர்ந்து பேச வைக்கப்படுவாங்க. எப்ப இளமையா இருக்கும் ஒன்னா இருப்பாங்க, புள்ள குட்டி எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், புள்ள இருக்குது இப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கணவனை நெருங்க விட மாட்டாங்க. இந்த மாதிரியான பல குடும்பங்கள் இருக்கிற காட்சியெல்லாம் உலகத்தில் நீங்க பாக்குறீங்க. அதுல பேரம்பத்தி எடுத்துட்டாங்கன்னு வைங்க, பேரம்பத்திலாம் இருக்கிற வீட்டுல வந்து அந்த கணவன் போய் மனைவிட்ட நெருங்க முடியுமா? அவன் விரும்பினால் கூட அந்த மனைவிமார்கள் என்ன செய்வதில்லை, சமூக அமைப்புல அனுமதிப்பது இல்லை. அப்ப என்ன செய்யுது, அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இவளுக்கு தேவை இருந்தாலும் இந்த மாதிரி வெக்கப்பட்டு கணவனோட தானே சந்தோஷமா இருக்கு, இல்லைன்னு தப்பு அப்படி நினைக்காம அவன் வந்து அதை வந்து வெறுத்து ஒதுக்கும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டா, இது ரெண்டாவது போவோம். அந்த மனைவி தக்க முறையில் அந்த கணவனை எதிர்கொண்டால் இந்த மாதிரி வேலி ஏறி பாயிற விஷயம் வராது. இவள் என்ன செய்கிறான்னு கேட்டா, இந்த மாதிரி பொய்யான காரணத்தை சொல்லிக் கொண்டு ஆண்களை வந்து விரட்டி அடிக்கும் பொழுது இந்த மாதிரி 2வது 3வதுக்கு ஓடுறான். 2வது 3வது போறவன் இளைஞனா இருக்க மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நான் 40-50க்கு மேல உள்ளவனாத்தான் அனுப்பேன். அவனுக்கு தான் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறது. அவன் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக சந்திக்கிறான். அப்ப இது என்ன பிரச்சனை கேட்டுட்டா, அந்த பெண்கள் வந்து விரும்புறது இல்லை ஒண்ணு. 2வது உடல் ரீதியாக ஒரு ஆம்பளை வந்து 100 வயசு ஆனாலும் அவனால் அந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியும். எல்லாருக்கும் இல்ல. அந்த மாதிரி எதிரகாத்திரமான முறையில வளர்ந்து உடம்ப கட்டா வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்து கரெக்டா இருந்தான்னு சொன்னா 100-120 வயசு ஆனாலும் கூட அவன் வந்து என்ன செய்ய முடியும், ஒரு ஆண்மையாக செயல்பட முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த பீரியடு நின்று போன பிறகு அவங்களுக்கு அதுல எல்லாம் தேவைகள் ஆசைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சிரும். இவனுக்கு தேவை இருக்கும், அவளுக்கு தேவை இருக்காது. இந்த பேலன்ஸ் பண்ண முடியாத நேரத்தில் என்ன செய்வான், அதிகமான பேர் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறான். அதிகமான பேர் தெரியல மனைவி நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நிறுத்துறான். கொஞ்சம் பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு விசாரை தேடி போறான், சின்ன வீடு வைக்கிறான், பம்பாய்க்கு போயிட்டு வர்றான், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான், சம்பாதிக்கிற காசெல்லாம் அப்படி கொண்டு வெளியே அரைச்சிட்டு வர்ற காட்சியெல்லாம் பாக்குறீங்க. இது வந்து பரவலாக என்ன விளங்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி ஆண்கள் சிலர் இருக்கிறார்கள் என்பது நீ மறுக்க முடியாது. இது எல்லா மதத்திலையும் செய்யறாங்க, எல்லா இனத்திலையும் செய்யறாங்க, எல்லா நாட்டிலையும் செய்யறாங்க. நாகரிகத்தின் உச்சிக்கு போன மேற்கத்திய நாடுகளிலும் இது உண்டு. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் கிடையாது இப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படி சொன்னா இஸ்லாம் என்ன பாக்குதுன்னு கேட்டா, இப்படியான ஆம்பளை இருக்கத்தான் செய்யறான். இவனுக்கு ஒரு நெறிமுறை உண்டாக்கணும். நீ பாட்டுக்கு விசாரித்த போறது கண்டவள்கிட்ட அப்படி வச்சுக்கிறாங்க. இன்னொருத்தி தேவை நீ நினைத்தால் மனைவி ஆக்கி கொண்டு நீ செய். இஸ்லாம் சொல்வதற்கு மற்றதுக்கு என்ன விஷயம் கேட்டா, சும்மா அப்பாட்டியை வச்சு அவள் சொல்ல விட்டு போயிட விட மாட்டோம். அவளையும் பொண்டாட்டின்னு சொல்லு, அவளுக்கு மனைவிக்கு அந்தஸ்து கொடு, அவளுடைய பிள்ளை ஓம்புல ஒத்துக்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த பல பெண்களை தாறுமாறா நாடுறான் பாருங்க. அதை வந்து இஸ்லாம் குறைக்குது. எப்படி குறைக்குது? எந்த ஒன்றையும் சுமக்க வேண்டியது இல்லைன்னா நிறைய பெண்களை தேடி போவான். நம்ம போறோம், 100 ரூபாய் கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போறான்னு வைங்களேன், அவன் டெய்லி ஒண்ணு பார்ப்பான். ஏன் அதோட வேலை முடிஞ்சிருச்சுல அப்படி போயிடுவான். அதே நேரத்தில் வந்து ஒரு பெண்ணை நாடுவதா இருந்தா கொண்டாட்டியாச்சு, உன் மனைவின்னு ஊர் அறிய சொல்லு, டிக்ளேர் பண்ணு, அவளுக்கு மனைவி கொடுக்குற எல்லா அந்தஸ்தையும் கொடு, அவளுக்கு பெற பிள்ளைய ஓம் பிள்ளைன்னு ஒத்துக்க அப்படின்னு சொன்னா, ஆஹா இது பெரிய கஷ்டமா இருக்க, நிறைய பேர் போக மாட்டான். அப்ப இந்த பல பெண்களை நாடக்கூடியவர்களை திருமணத்தின் மூலம் மட்டும்தான் நீ செய்யணும் என்று சட்டம் போடையில கண்டபடி அவன் வந்து யாருமாரா போய் அந்த பெண்களை பாதிக்க செய்யறான்ல. ஒரு பெண்ணோட வாழ்றான், சட்டவிரோதம் வாழ்றான், அவள் ஒரு பிள்ளைய கொடுத்துடுறான், மண்டையை போட்டுறான், இவன் சொத்துல பங்கு கிடைக்குமா? கொண்டாடி மாதிரி தானே வாழ்ந்தான், அவன் பிள்ளை தானே, இவன் சொத்துல பங்கு வாரிசு கிடைக்காது. அப்ப என்ன அநியாயம், இது அநியாயம் பண்ற அப்படிங்கறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வேற ஒரு பெண்ணை நீ நாடுற மாதிரி சில பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் போய் ஒவ்வொருத்தர் 4 கல்யாணம் பண்ணணும் சட்டம்லாம் போடல. இங்க வந்திருக்கிற முஸ்லீம்ல 4 கல்யாணம் பண்ணணும் கையை தூக்கினா 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. கை தூக்கல 4 கல்யாணம் பண்ணவங்க எத்தனை வருங்க? கை தூக்கம் ஒண்ணு கூட இல்ல. இதுதான் யதார்த்தம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் வந்து 2வது கல்யாணம் பண்றதெல்லாம் எங்க ஜமாத் அமைப்புகள்ல அவ்வளவு லேசு கிடையாது. நீங்க சும்மா பிரச்சாரத்துக்கு இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி பேசுறீங்களே தவிர, நாங்க எங்க முஸ்லிம் ஜமாத் அமைப்புகள்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன், 2வது கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அந்த ஜமாத்து NOC கொடுக்கணும். NOC இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு கொடுக்கணும். ஒரு ஜமாத்து கொடுக்க மாட்டான்.
எல்லாம் கூப்பிட, என்னத்துக்கு நீ பண்ற காரணம் சொல்றான், தகுந்த காரணம் தான் சொல்றான்னு கேட்பான். ஒருத்தன் காரணம் சொல்ல முடியாது, யாருமே கொடுக்கறது இல்ல. இவன் கொடுக்கலன்னு சொன்னா வேற ஒரு ஊர்ல போய் அந்த பொண்ணுக்கார கொடுக்க மாட்டான். என்ஓசி இல்லாம நான் எப்படி தர்றது, உன் ஊர்ல இருந்த உனக்கு சர்டிபிகேட் தரல, நான் எப்படி என் பொண்ணை தருவேன் அப்படின்றான். அதனால முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஜமாத்துடைய அமைப்புகள் இருக்குல்ல, எந்த ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, இஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுத்து 4 பண்ணிட்டு போன்னு விட மாட்டாங்க. இவன் நினைச்சாலும் எங்க சமூக அமைப்பில் பண்ணவே முடியாது. யாராவது பண்றாண்டா என்ன செய்வான்னு கேட்டா அதுக்குரிய தகுந்த காரணத்தை சொல்லி ஜமாத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இப்படித்தாங்க இருக்கு, அவளுடைய மனைவிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, எனக்கு உள்ள ஒரு ஆளுக்கு தேவைன்னா அதெல்லாம் சொல்லி புரிய வச்சு, அதுக்கு பிறகு அந்த மனைவிக்கும் புரிய வைப்பாங்க. புரிய வச்சு அப்படி நடப்பதாக இருந்தால் ரொம்ப 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 அரிதாக ஊருக்கு 1 ஊருக்கு 2 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். சின்ன வீடு பெரிய வீடு எடுத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் 110 இருக்கும், வழங்குதா அந்த கணக்குல இருக்கும். அப்படி இருக்குதா இஸ்லாம்ல? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ ஒருத்தியோட வாழ், முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துக்க. அதை தாண்டி தக்க காரணம் இருந்து நீ வேற பக்கம் போறதா இருந்தா கொண்டாட்டிங்கிற உரிமையை கொடுத்து போக முடிஞ்சா போ, இல்லாட்டி இருந்துக்க. கொண்டாட்டிங்கிற உரிமை எது நல்லது? 2ல இதுதான் நடக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீ தடுத்தாலும் தடுக்காட்டாலும் சில ஆம்பளைங்க இப்படி இருப்பான். இந்த ஆம்பளைகளுக்கு இந்த சட்டம் நல்லதா அந்த சட்டம் நல்லதா? எந்த சட்டம்? நீ எத்தனை வருடம் போய்க்க அப்படிங்கிற சட்டம் நல்லதா? அவளையும் மனைவியாக்க உனக்கு திராணி இருந்தால் பண்ணு, இல்லாட்டி பேசாம இவளோட இரு. எது நல்லது? இப்படி சிந்திச்சு பார்த்தீர்களேயானால் இஸ்லாம் ஒண்ணுதான். பெண்களை தொடுறதா இருந்தால் கொண்டாட்டி ஆக்கிதான் தொடணும் அப்படின்னு ஒரு நெறிக்கு தான் அந்த சட்டம். 4 மனைவிங்கிறீங்களே, அந்த சட்டமே எதுக்கு? அது மனைவின்னு ஆக்காமல், மனைவின்னு டிக்ளேர் பண்ணாமல் ஒரு பெண்ணை நீ கை வைக்காத. இது விபச்சாரத்தை குறைக்கும், விபச்சார விடுதியை குறைக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட போய் ஏமாத்துறான அதுல இருந்து பெண்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தானே தவிர இதுல உலகம் பூரா என்னமோ ஒரு பெண்ணோட இருக்கிற மாதிரியும் அடுத்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத மாதிரியும் அப்படியாக ஒரு சித்தத்தை வைத்துக் கொண்டு உங்க மார்க்கத்தை அப்படி செய்யறேன்னு கேள்வி எடுத்து செய்யறாங்க. எல்லா ஊடகங்கள்ல பெரிய பிரச்சனை இஸ்லாம் சொல்லு தப்பு பிரச்சாரம் பண்றாங்க. இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதான்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்களா? அதுல இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தந்ததுல, உங்களுக்கு தந்த புத்தகத்தில் இருக்கா? இன்னும் தரலையா? இந்த புத்தகம் கொடுங்க. அதாவது இங்க கவனிங்க, இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதா நூல் அதான் கொடுத்துருக்காங்களா? அதுல இருக்கு. வலதார மனம் குறித்த கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் சுருக்கமா தான் சொல்லி இருக்கிறேன், புள்ளி விவரத்தோட. அதுல விவரம் இல்ல. அவங்க முக அட்ரஸ் வாங்கிட்டு அந்த புக் அனுப்பி கொண்டு வரலையோ? அட்ரஸ் கொடுங்க, அனுப்பி வைக்கணும். அந்த புத்தகம் அட்ரஸ் வாங்கிக்கிறோம் யாராவது, அந்த அவங்க வீட்டுக்காரர் அந்த இதை அனுப்பி வைக்கணும்.